ஒரு அமைதியான ஊரில் இருக்கும் ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அருண், தீபா, ரவி, குமார். இவங்க 4 பேரும் எப்போதும் சேர்ந்து இருப்போன்னு நம்பின ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு நாள் அவங்க நட்பை சோதிக்கிறதுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த நாள் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் என்று தெரிய வந்த நாள். அருண் நல்ல மனசுக்காரன், எல்லாரையும் நம்புவான், நட்பை ரொம்ப மதிப்பான். தீபா புத்திசாலி, எப்போதும் சரியான முடிவை எடுப்பா. ரவி எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பான். அவன்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்போதும் ப்ராங்க் பண்ணிக்கிட்டே இருப்பான். குமார் அமைதியானவன், ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்போதும் உண்மையா இருப்பான். ஒரு நாள் டீச்சர் கிளாஸ்க்கு வந்த உடனே, நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட் இருக்கு, எல்லாரும் கண்டிப்பா ப்ராஜெக்டை செஞ்சுட்டு வந்துடணும்னு சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நாளைக்கே சப்மிட் பண்ணணுமா மேம் அப்படின்னு கேட்டாங்க. டீச்சர் கண்டிப்பா நாளைக்கே ப்ராஜெக்டை செஞ்சு சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. அருண் ஸ்கூல்லையே யோசிச்சான், நம்ம நாளைக்கு நல்ல ப்ராஜெக்டாக பண்ணணும், அதுக்காக நைட் ஃபுல்லாக தூங்காமல் ப்ராஜெக்டை அழகாக பண்ணுனா. அதுக்கப்புறம் என்னோட ப்ராஜெக்ட் தான் நல்லா இருக்குன்னு மிஸ்ஸு சொல்லணும்னு நினச்சான். ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ப்ராஜெக்டை எடுத்து சேஃபாக ஸ்கூல் பேக்கில் வச்சான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்தாங்க. அருணும் வந்தான். கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு அப்புறமா வந்து ஸ்கூல் பேக்கை திறந்து பார்த்தான். ப்ராஜெக்டை காணோம். எங்கே போச்சு என்னோட ப்ராஜெக்ட் அப்படின்னு யோசிச்சான். அவனோட கைகள் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. அவனோட முகத்தில் பயமும் கவலையும் தெரிஞ்சிச்சு. நைட் ஃபுல்லாக முடிச்சு ப்ராஜெக்ட் பண்ணமே, நம்ம ஸ்கூல் பேக்கில் தானே வச்சோம், ப்ராஜெக்ட் எங்கே போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான். ஸ்கூல் பெல்லும் அடிச்சிருச்சு. டீச்சரும் கிளாஸுக்கு வந்தாங்க. டீச்சர் சொன்னாங்க, எல்லாரும் ப்ராஜெக்ட் செஞ்சிட்டிங்களான்னு கேட்டாங்க. அருண் மெதுவாக எந்திரிச்சு நின்னா. மிஸ், என்னோட ப்ராஜெக்ட் ஸ்கூலில் தான் பேக்கில் தான் வச்சுருந்தேன், ஆனால் இப்போது ப்ராஜெக்டை காணோன்னு கவலையாக சொன்னான். ஆனால் மிஸ் சொன்னாங்க, இது உன்னோட ப்ராஜெக்ட், நீ தான் அதை பத்திரமா வச்சுருக்கணும், இப்போது ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாதவங்களுக்கு 0 மார்க் தான் போடுவேன்னு சொன்னாங்க. அருணுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நேரம் ரவி கொஞ்சம் சிரிச்சுட்டே இருந்தான். ரவி சிரிக்கிறத பார்த்த உடனே அருணுக்கு சந்தேகம் வந்துச்சு. ரவி, இது உன் வேலை தானா? நீ தான் என் ப்ராஜெக்டை எடுத்து வச்சிருக்கியான்னு கோவமா கேட்டான். ரவி உடனே, இல்லப்பா, நான் எதுவும் பண்ணலன்னு சொன்னான். தீபா சொன்னா, அருண் ப்ரூஃப் இல்லாம யாரையும் பிளேம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். பிரேக் டைம்ல எல்லோரும் சேர்ந்து ப்ராஜெக்டை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரம் குமார் மட்டும் அமைதியா ஒவ்வொரு பெஞ்சையும் மாத்தி பார்த்துட்டே இருந்தான். சடன்லி ஒரு பெஞ்சுக்கு கீழே ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சு. குமார் ப்ராஜெக்டை எடுத்துட்டு ஓடி வந்தான். அருண், உன் ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா எடுத்துட்டு வந்தான். அருண் ப்ராஜெக்டை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். குமாருக்கு தேங்க்ஸ் சொன்னான். ஆனா நான் ப்ராஜெக்டை பேக்ல தானே வச்சிருந்தேன், அது எப்படி இங்க வந்துச்சுன்னு கேட்டான். அந்த நேரம் ரவி மெதுவா பேச ஆரம்பிச்சான். அந்த ப்ராஜெக்டை நான் தான் எடுத்தேன்னு சொன்னான். அதை கேட்ட உடனே எல்லோரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஜஸ்ட் பிராங்க் பண்ணலான்னு நினைச்சேன், ஆனா இது சீரியஸா ஆயிடுச்சுன்னு சொன்னான். அருண் அழுகையா வந்தது. அருண் சொன்னா, நான் உன்னை ரொம்ப நம்பினேன் ரவி,
நீ ஏன் இப்படி பண்ணுனேன்னு கேட்டான். அந்த நேரம் குமார் சொன்னா, ஃப்ரெண்டுனா சிரிக்க வைப்பவராக மட்டும் இல்லை, நம்மளை காப்பாத்துறவனாவும் இருக்கணும்னு சொன்னான். தீபா சொன்னா, உண்மையான ஃப்ரெண்ட் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண மாட்டான், ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவான்னு சொன்னான். ரவி அழுதுகிட்டே சொன்னா, சாரிடா, இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னான். அருண் சிரிச்சுட்டே, பரவாயில்லடா, இனிமே கேர்ஃபுல்லா இருன்னு சொன்னான். அந்த நாள்ல இருந்து ரவி மாறினா. ரவிக்கு குமார் தான் ரோல் மாடலா இருந்தான். அவங்க நட்பு இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. உண்மையான நண்பன் பிரச்சனையே கிரியேட் பண்ண மாட்டான், பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாத்துவான். நம்பிக்கையை காப்பாத்துறது தான் உண்மையான நட்பு. உங்க நட்பு எப்படிப்பட்டதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் யாராவது ரவி மாதிரி இருக்காங்களா, பிராங்க் பண்றவங்க இருக்காங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.